யுபிவிசி பைப் மீதான செயல்முறை. ப்ரொசீஜர் ஆன் யுபிவிசி பைப். யுபிவிசி அதாவது அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடு பைப்புகள் என்பவை பாரம்பரிய ஜிஐ பைப்புகளுக்கான ஒரு நவீனமான மற்றும் மேம்பட்ட மாற்றாக கருதப்படுகின்றன. இந்த பைப்புகள் அரிப்பு மற்றும் பாக்டீரியாக்களின் தாக்கத்தை எதிர்த்து நிற்பது மட்டுமல்லாமல் குடிநீர் மற்றும் குளிர்ந்த நீரை விநியோகிப்பதற்கும் பாதுகாப்பானவையாகவும் மிகவும் பொருத்தமானவையாகவும் விளங்குகின்றன. இவற்றின் மிக சிறப்பான தனித்துவ அம்சங்கள் என்னவென்றால், இவற்றின் உறுதித்தன்மை, குறைந்த எடை மற்றும் பொருத்துவதற்கு எளிதான தன்மை ஆகியவையே ஆகும். இதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் இவற்றின் பயன்பாடு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. யுபிவிசி பைப்புகள் பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. அவற்றுள் ஷெட்யூல் 40 மற்றும் ஷெட்யூல் 80 வகை பைப்புகளே மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுபவையாகும். இந்த காணொளியில் ஒரு ஷெட்யூல் 40 வகை யுபிவிசி பைப்பை முறையாக பொருத்துவது எப்படி என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யுபிவிசி பைப்புகள் வைத்து வேலை செய்வதற்கு பின்வரும் டூல்ஸ்கள் தேவை: மெஷரிங் டேப், ஹாக்ஸா ஃப்ரேம், ஃபைல், டீபரிங் டூல், adjustable wrench, sketch pen, யுபிவிசி பைப் 15 mm, டெஃப்லான் டேப், யுபிவிசி சால்வெண்ட் சிமெண்ட். இந்த வேலையை செய்யும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். யுபிவிசி குழாய்களில் பணிபுரியும் போது சேஃப்டி ஷூஸ், சேஃப்டி கிளவ்ஸ் மற்றும் சேஃப்டி ஏப்ரான் ஆகியவற்றை கட்டாயம் அணிய வேண்டும். இப்போது இந்த முழு செயல்முறையையும் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு படியையும் இப்போது காண்போம். முதலில் யுபிவிசி பைப்பை தேவைக்கேற்ப பைப் வைஸில் பொருத்துங்கள். மெஷரிங் டேப் மற்றும் மார்க்கிங், அளவிடுதலும் குறியிடுதலும். யுபிவிசி பைப்பை வெட்டுவதற்கு தேவையான அளவுகளை எடுத்து அதன் மீது ஒரு ஸ்கெட்ச் பென்னால் வட்ட வடிவமாக மார்க்கிங் செய்யவும். வெட்டுதல், கட்டிங். பைப் கட்டரை பயன்படுத்தி மார்க்கிங் செய்யப்பட்ட இடங்களில் வெட்டத் தொடங்குங்கள். பைப் கட்டரை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். ஃபைலிங். பைப்பை வெட்டிய பிறகு அரம், ஃபைல் அல்லது டீபரிங் டூலை பயன்படுத்தி கூர்மையான விளிம்புகளை அகற்றவும். சால்வெண்ட் அப்ளிகேஷன். கரைப்பான் பயன்பாடு. பைப்பை ஒரு உலர்ந்த துணியை கொண்டு சுத்தம் செய்யவும். இப்போது பைப்பின் வெளிப்புறத்திலும் ஃபிட்டிங்கின் உட்புறத்திலும் யுபிவிசி சால்வெண்ட் சிமெண்டை ஒரு அடுக்கு பூசவும். யுபிவிசி சால்வெண்ட் சிமெண்டை வெளியே எடுக்கும் போதும் பூசும் போதும் அதை உங்கள் முகத்தில் இருந்து தூரத்தில் வைத்திருக்கவும். புஷ்ஃபிட். பைப்பின் வெளிப்புறத்திலும் ஃபிட்டிங்கின் உட்புறத்திலும் யுபிவிசி சால்வெண்ட் சிமெண்டை பூசிய பிறகு ஒன்றுடன் ஒன்று அழுத்தம் கொடுத்து ஃபிட்டிங்கினுள் பைப்பை சொருகவும். குழாயின் வெளிப்புறத்தில் உள்ள அதிகப்படியான சால்வெண்டை ஒரு துணியால் துடைத்துவிடவும். இந்த செயல்முறையை முடித்த பிறகு நீங்கள் பின்வருமாறு ஆய்வு செய்ய வேண்டும். யுபிவிசி பைப்பின் வெட்டப்பட்ட பகுதி சமமாக உள்ளதா என்பதை ட்ரை ஸ்கொயரால் சரிபார்க்கவும். யுபிவிசி பைப்பின் மீதுள்ள சால்வெண்ட் கோட்டிங் முழுமையாக பூசப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். பைப்புகள் மற்றும் ஃபிட்டிங்ஸின் வெளிப்புறத்தில் சால்வெண்ட் அதிகமாக பூசப்படவில்லை என்பதை சரிபார்க்கவும். பைப் ஃபிட்டிங்ஸ் பார்ட்டிஷனை அடைத்துள்ளனவா என்பதை மார்க்கிங்ஸ் மூலமாக சரிபார்க்கவும். யுபிவிசி ஷெட்யூல் 40 பைப்புக்கான செயல்முறையை சுருக்கமாக அறிந்து கொள்வோம். சுருக்கம். இந்த காணொளியில் நாம் கற்றுக்கொண்டவை: யுபிவிசி பைப்புகள் என்றால் என்ன, அவை ஏன் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கின்றன, ஷெட்யூல் 40 பைப்புகளில் ஃபிட்டிங்குகளை பொருத்துவதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் டூல்ஸ்கள், என்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், பைப்பில் எவ்வாறு மார்க் செய்யப்பட்டு அளவிடப்படுகின்றன, கட்டிங், ஃபைலிங் மற்றும் சால்வெண்டை பயன்படுத்துதல் ஆகியவற்றிற்கான சரியான செயல்முறை, புஷ்ஃபிட் நுட்பத்தை பயன்படுத்தி பைப்புகளும் ஃபிட்டிங்களும் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன, பொருந்திய பிறகு சரிபார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன. இப்போது
உங்களுக்கான ஒரு பணி. காணொளியில் காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி யுபிவிசி ஷெட்யூல் 40 குழாயில் இணைப்புகளை பொருத்த முயற்சி செய்யுங்கள்.